முன்னாடி இருந்த அந்த சுறுசுறுப்போடு இப்பொழுது செயல்பட முடியவில்லையே! என் சரீரத்தில் என்ன நடக்கிறதோ! ஏதாவது என்னுடைய அவயவங்களிலே ஏதாவது பிரச்சனை இருக்கிறதோ என்கிற பயத்தோடு இருந்தால், பிரியமானவர்களே, சரீரத்திலே ஏற்படுகிற சில பலவீனத்தின் மித்தமாய், சரீரத்தில் வருகிற சோர்வுகள் நிமித்தமாய், ஏதோ சரீரத்தில் வியாதி வந்து விட்டதோ, முன்னாடி இருந்த அந்த ஒரு சுறுசுறுப்பு இப்பொழுது என் சரீரத்திலே காண முடியவில்லையே என்கிற பயம், கலக்கம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஒரு வயது ஆக ஆக உடம்பில் இருக்கிற இரத்த ஓட்டங்கள் எல்லாம் குறைகிறதாய் காணப்பட்டு, உங்களை நீங்களே சிந்தித்துக்கொண்டு, நான் முன்னாடி இருந்த அந்த சுறுசுறுப்போடு இப்பொழுது செயல்பட முடியவில்லையே! என் சரீரத்தில் என்ன நடக்கிறதோ! ஏதாவது என்னுடைய அவயவங்களிலே ஏதாவது பிரச்சனை இருக்கிறதோ என்கிற பயத்தோடு இருந்தால், இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்போம். சங்கீதம் 139 16ஆம் வசனம். என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவங்களும் தாயின் கருவிலே உங்களுக்கு உண்டாகும் முன்னமே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். உங்களுடைய சரீரத்திலே எப்படிப்பட்ட அவயவங்களை அவர் கொடுத்திருக்கிறார் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தலாமா, ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தலாமா நீங்கள் இருக்கும்போதும், உங்களுடைய உடல் பலவீனத்தை மித்தமாய் அது உங்களுக்கு மருத்துவர்கள் என்ன ஆலோசனை கொடுக்கிறார்களோ அதன்படி நீங்கள் செய்யுங்க. ஆனாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுடைய அவயவங்கள் எல்லாம் உருவாகும் முன்னமே அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவரிடத்திலே முழங்கால் போட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுங்க. என் சரீரத்திலே முன்னாடி இருந்த அந்த சுறுசுறுப்பை காணவில்லை ஆண்டவரே. ஒருவேளை என்னுடைய சரீரத்தில் ஏதாவது குறைகள் இருக்குமானால், நீர் எனக்கு அதை வெளிப்படுத்தி உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை இந்த ஒரு விசையும் பலப்படுத்தி அருளும் என்று கேட்டு பாருங்க. இயேசுவின் நாமத்தினால கூடாது ஒன்றுமே இல்லை. உங்களுடைய அவயவங்களை குறித்து மிகவும் அக்கறை உள்ளவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தகப்பன் தான் புத்திரனை நேசிக்கிறது போல தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய அவயங்களில் ஒன்றாகிலும் குறைந்து போக தேவனுக்கு சம்மதமில்லை. உங்களை சாட்சியாக நிறுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.